ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி சிம்பிளாக தான் கோலம் போட்டேன், டைம் பத்தாதுன்ட்டு. ஏன்னா வீட்டில் உள்ள டெக்கரேஷன், பூ வைக்கிறது, சாமிக்கு பூ போடுறது, சமைக்கிறதுன்ட்டு நிறையா வேலை ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் சிம்பிளாக போட்டாச்சு. இன்றைக்கி டெய்லியும் பார்த்திங்கன்னா வேலைக்காரங்க போடுவாங்க, மார்கழி மாதத்தில் மட்டும்தான் நான் போடுவேன். அதனால் டக்குன்னு போயிட்டு சாமி கும்பிட்ற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாக போட்டு வந்தாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி கோலம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் வருஷத்தோட பேர் பார்த்திங்கன்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்தோட ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னென்னலாம் சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு, பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா ரைஸு நான் சமைக்கிற வீடியோலாம் போடுறதில்லை. இப்போ எல்லாமே செய்கிறது தான். அதனால் என்னத்தை டெய்லியும் அதையே போடுறதுன்ட்டு போடுறதில்லை. ஓகேவா? இது சாதம். இது பார்த்திங்கன்னா மசால் வடை தான். உளுந்து வடையெல்லாம் தோல் உளுந்தாக இருக்குது, அதனால் கழுவி அதெல்லாம் செய்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு மசால் வடை செஞ்சுட்டேன். அப்பளம் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா தயிர், இதில் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி, வெல்லம் போட்டு வேப்பம்பூ போட்டு மாங்காய் பச்சடி. இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சாம்பார், தஞ்சாவூர் ஸ்பெஷல் பச்சை மிளகா சாம்பார். சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் சாம்பார். பச்சை மிளகா சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு செமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி கலந்து விடணும். இதில் பார்த்திங்கன்னா ரசம், இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், இதில் பார்த்திங்கன்னா சும்மா ஊறுகாய் மாதிரி பச்சை மாங்காயை போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் நான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா பால் பாயாசம். பால் பாயாசம்னா அரிசி பாயாசம், பச்சரிசியில் செஞ்சது. இது திருப்புல்லானி பால் பாயாசம்னு சொல்லிட்டு அரிசி பாயாசம். அது ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். ஆனால் இது வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வருஷப்பிறப்பா இருக்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. மருமக செஞ்சுது, நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி எப்படி பண்ணணுன்ட்டு அது செஞ்சிடுச்சு. இப்போ இதில் பச்சை கற்பூரம், சாமிக்கெல்லாம் செய்யும்போது பச்சை கற்பூரம் போடணும். நல்லா நுணுக்கிடுங்க, கட்டி இல்லாமல். ஏலக்காய் தூக்கலாக போடணும் கொஞ்சம். அதே டைமில் பச்சை கற்பூரமும் போடணும், ரொம்ப போட்டுறாதீங்க. அதே போல் சாஃப்ரான், குங்குமப்பூ நல்ல கலர் கொடுக்கும் அந்த அரிசி பாயசத்துக்கு. அதே டைமில் இந்த வெயிலுக்கெல்லாம் நல்ல குளிர்ச்சியும் கூட. உங்களுக்கு தேவையான அளவு குங்குமப்பூவும் போட்டாச்சு. அப்புறமா கலந்து விட்டுறலாம். சமைக்கும்போது சாப்பாடு பரிமாறும்போது அப்படியே கலந்து விட்டுறலாம். திருப்புல்லானி அரிசி பாயாசம், பால் பாயாசம். இந்த வீடியோ தனியாக அப்புறமா நான் போடுறேன். இதுதான் இன்றைக்கி உள்ள எங்கள் வீட்டு சாப்பாடு. இப்போ சாப்பாடு ஃபுல்லாக எல்லாமே செஞ்சாச்சு. சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா மருமக எல்லாம் கட் பண்ணி கொடுத்துச்சு, பெரிய மருமக. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு ஒரு 2 மணி நேரத்துலேயே எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். இன்னொரு குட் நியூஸ் என்னன்னாக்கா, சின்ன பையனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம். இன்னும் வீடியோ வரல. அந்த பொண்ணுகிட்டையும் கேட்டுட்டு வீடியோ போடலாமான்னு கேட்டுட்டு தான் வீடியோவை போடுவேன். அப்படி இல்லைனாக்கா டைரெக்டாக கல்யாணத்தும் போது வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இது ரொம்ப சந்தோஷம். நம்ம நாள் வரைக்கும் பொண்ணே அமையாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பேசி முடிச்சாச்சு. நல்லபடியாக முடிஞ்சது நிச்சயதார்த்தம். வீடியோஸ் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு வீடியோ போட்டு வர்றேன். அந்த ஒரு சந்தோஷமான செய்தியும் இந்த வீடியோ மூலமாக இன்றைக்கி வருஷப்பிறப்பு அதுமாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வரும்போதெல்லாம் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு மருமக வந்துடாதா, மார்கழி மாதம் கோலம் போடும்போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அடுத்த வருஷம் சின்ன மருமக வந்துடாதான்ட்டு ஒவ்வொரு தரமும் வேண்டிக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், வருஷப்பிறப்புக்கெல்லாம் வேண்டுவேன். அடுத்த வருஷம் வந்துருமான்னு. இந்த வருஷம் அடுத்த வருஷம் வந்துடுவாங்களா, வந்துடணும்னு ஒரு பாசிட்டிவாகவே வேண்டிக்கிட்டு கிடப்பேன். பாருங்கள், இந்த வருஷம் நிச்சயம் முடிச்சாச்சு. தமிழ் நியூ இயருக்கு அதுவே ஒரு சந்தோஷம்தான். அடுத்த வருஷம் சாமி கும்பிட்றது கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க, கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு மருமக ஹெல்ப் பண்ணுச்சு, ஒரு 2 மணி நேரத்துலேயே எல்லாமே முடிச்சிட்டோம். நான் அடுத்த வருஷம் 2வது மருமக வந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஆளும் பேருமா எல்லாம் செய்கிறது சந்தோஷமாக இருக்கும். ஓகே. நான் பெரிய மருமகளும் எல்லாம் வெளிநாட்டிலே இருந்தாங்களே, அதனால் மார்கழி மாதம் கோலம் போடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பார்த்திங்கன்னாக்கா அதுக்கும் கூட கலர் கொடுக்க யாரும் இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே பக்கத்தில் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் மருமக வந்துடும். ஏன்னா பெரிய மருமக வெளிநாட்டிலே இருந்துட்டாங்க. அதனால் அதுங்களுக்கும் வாய்ப்பு இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு.
இப்போ இந்த வாட்டி இந்த பொண்ணு வந்து 2வது மருமக வந்து இங்கே தான் இருப்பாங்க. வெளிநாட்டில் இல்லை, இங்கே தான் வேலை, இங்கே தான் இருப்பாங்க. அதனால் கூட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. நல்லதே நடக்கும்னு நம்மளும் நினப்போம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பெரிய மருமக தான் கோலம் போடும் எப்பயுமே. டெய்லியும் அச்சு வச்சுருப்பேன் நிறையா. அதை வச்சே டெய்லியும் டிசைனாக கலர் கொடுத்து கோலம் போட்டுரும். அச்சை வச்சு அழகழகாக போட்டு விட்ருவோம் டெய்லியும். ஒரே வத்தி குச்சியில் 2 விளக்கம் ஏற்றியாச்சா? வெரி குட். இப்போ விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. இப்போ விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அரிசி, பருப்பு, உப்பு அப்படியே ஒரு கிண்ணத்தில் அப்படியே எடுத்து வச்சுருவேன். வச்சுட்டு முக்கணிகள் பழம் மட்டும் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு, காயின், கோல்டு காயின், வெள்ளி, பணம் எல்லாம் வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்ற வேண்டியது தான் விளக்கேற்றி. எங்களோட சாமி கபோர்டு தான். சாப்பாடெல்லாம் இலையில வச்சு சாமி கும்பிட மாட்டோம். வெறும் இந்த அரிசி, பருப்பு, உப்பு வச்சுட்டு ஏதாவது கோல்டு காயினுங்க, வெள்ளி காயினுங்க, பணம் அதெல்லாம் வச்சுட்டு முக்கணிகள் வச்சு பால் பாயாசம், வடை அது மாதிரி மட்டும்தான் வச்சு சாமி கும்பிட்றது சிம்பிளாக. சாப்பாடெல்லாம் வைக்க மாட்டோம். இப்போ எல்லாம் விளக்கேற்றி தீபார்த்தனை பண்ணியாச்சு. சாப்பிட வேண்டியது தான். இந்த வருஷம் தமிழ் நியூ இயர் நல்லா சந்தோஷமாக எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கட்டும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ சாப்பாடு பரிமாறியாச்சு. சாம்பார் சாதம், பழங்கள், வடை, பாயாசம், அப்பளம், தயிர் பச்சடி. நீ சொல்லு. தமிழ் நியூ இயர் விஷ் பண்ணுறானுங்க எல்லோரும். சொல்லு. அதை போடக்கூடாதுன்னு சொல்லி கட் பண்ண சொல்லிட்டானுங்க. அதனால் சைலண்ட்.